ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. அன்னையின் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆரோவில்லிலிருந்து. இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் வரதராஜன் ஐயா அவர்கள் நேற்று தன் பிறந்த நாளை கொண்டாடினார். அனைவருக்கும் அது தெரிந்திருக்கும். அவருடைய ஆசிகளோடு நாம் இந்த வகுப்பை தொடரலாம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது யோகா அண்ட் ரிலிஜியன், யோகமும் மதமும். Sweet mother, what is the difference between yoga and religion? Ah, my child, it is as though you were asking me the difference between a dog and a cat. Imagine someone who in some way or other has heard of something like the divine, or has a personal feeling that something of the kind exists, and begins to make all sorts of efforts of will, of discipline, efforts of concentration, all sorts of efforts to find the divine, to discover what he is, to become acquainted with him and unite with him. Then this person is doing yoga. Now, if this person has noted down all the processes he has used and constructs a fixed system and sets up all that he has discovered as absolute laws. For example, he says, the divine is like this. To find the divine, you must do this, make this particular gesture, take this attitude, perform this ceremony, and you must admit that this is the truth. You must say, I accept that this is the truth and I fully adhere to it. And your method is the only right one, the only one which exists. If all that is written down, organized, arranged into fixed laws and ceremonies, it becomes a religion. அன்னை ரொம்ப அழகா யோகத்திற்கும் மதத்திற்குமான வித்தியாசத்தை சொல்றாங்க. ஒரு நாய் எப்படி பூனை ஆக முடியும்? அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அது போலதான் யோகத்திற்கும் மதத்திற்கும் உள்ள வித்தியாசமும். இப்ப யோகம்னா என்ன? அத ஃபர்ஸ்ட் பேரால சொல்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேராவுல அந்த யோகமே எப்படி ஒரு மதமாக மாறுகிறது அப்படிங்கிற, எப்படி மாறுது அது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா நமக்கு எளிமையா புரியுறபடி சொல்லிட்டாங்க. ஒருத்தர் கடவுளை, இறைவனை எப்படியாவது பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாரு. இல்லாட்டி அவர் உள்ள ஏதோ ஒரு பர்சனல் ஃபீலிங், ஏதோ ஒரு உணர்வு இருக்கு, ஏதோ இறைவன் மாதிரி ஒண்ணு எங்கோ இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்குள் ஏற்படுகிறது. அதை கண்டறிவதற்காக அவர் எல்லா முயற்சிகளையும் செய்கிறார். எல்லா விதமான முயற்சிகள், ஒரு தீர்மானத்தோட, இல்லாட்டி ஒரு ஒழுங்கோட, இன்னும் ஒருமுனைப்போட, எல்லா விதமான முயற்சிகளும், இறைவனை கண்டறிவதற்காக எல்லா விதமான முயற்சிகளிலும் அவர் ஈடுபடுகிறார். அவன் எப்படி இருப்பான்? அவனோடு எப்படி ஒன்றாக ஐக்கியமாவது? அவனை எப்படி அறிவது? அப்போ அந்த பர்சன் அந்த ஆள், அந்த மனிதன் யோகத்தை செய்கிறான் என்பது பொருள். ஏன்னு சொன்னா அவன் எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்கிறான். எப்படி ஒருமுனைப்படுவது, பிராணாயாமா செய்வதா, இல்லாட்டி என்ன பண்ணுவது, என்ன செய்தால். ஸ்ரீ அரவிந்தோ போன தடவை சொன்னேன் நானு, மிருணாளினி தேவிக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். அதில் 3 பைத்தியங்களை பத்தி அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுல ஒன்று, நான் எப்படி மற்றவர்களை என் முன்னால் பார்க்கிறேனோ அதே போல் இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அவனையும் நான் நேருக்கு நேர் பார்க்க வேண்டும். அதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்வேன் அப்படின்னு எழுதினார். அதேதான் இங்க அன்னை சொல்றாங்க. அது மாதிரி எல்லா விதமான முயற்சிகள், எல்லா விதமான என்னென்ன முடியுமோ அத்தனை விதமான முயற்சிகளையும் செய்து ஒருவன் இறைவனை கண்டுபிடிக்க, அவனுடன் ஐக்கியம் அடைய ஒரு முயற்சி எடுத்தானால் அப்போ அந்த மனிதன் யோகத்தை செய்கிறான் என்பது பொருள். ஆனா அதே மனிதன் இது மாதிரி ஒரு நிலையை எட்டிய பின் அவன் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறான், குறிப்பெடுத்து வச்சுக்கிறான். என்னென்ன சிஸ்டம், என்னென்ன செஞ்சோம், இத்தனை மணி நேரம் பிராணாயாமா செஞ்சேன், இத்தனை மணி நேரம்
தியானம் பண்ணேன், இத்தனை மணி நேரம் வந்து நாம ஜபம் பண்ணேன். இது மாதிரி அவன் செய்த முயற்சிகளை எல்லாத்தையும் ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுட்டு, இதுவே சட்டம், இதுதான் வந்து இறைவனை கண்டுபிடிப்பதற்கான வழி, இப்படிதான் இறைவனை கண்டுபிடிக்கணும், இந்த ஒரே ஒரு அந்த ஆட்டிடியூட், அந்த அந்த மனப்பாங்கு, என்ன செரிமனி எல்லாம் செய்யலாம், என்ன பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யலாம், இது எல்லாத்தையும், இதுதான் வந்து சத்தியம், இதுதான் உண்மை, இத வந்து ஒருத்தன் முழுசாக இத வந்து நீங்க பின்பற்றினால் நீங்கள் வந்து இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, தன்னுடைய முறைதான் சிறந்தது என்று அவன் எழுதி எழுதி எல்லாருக்கும் உணர்த்தும் பொழுது, அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த பிக்சட் லாஸ், தீர்மானிக்கப்பட்ட அந்த விதிகள், அந்த செரிமனிஸ், அதற்காக நடத்தப்படுகிற சம்பிரதாயங்கள், இவை எல்லாவற்றையும் அது வந்து செய்யும் பொழுது அது ஒரு மதமாக ஆகிறது அப்படின்னு அன்னை சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம்! யோகம் செய்வது அப்படின்னாக்க நம்மை நாமே ஒரு பூரணமான ஜீவனாக ஆக்கிக் கொள்வது. அப்படி பூரணமான ஜீவனாக ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்முள் உள்ள இறைவனை முற்றிலுமாக வெளியே கொண்டு வந்து இந்த உலக வாழ்க்கை இறை வாழ்வாக, இந்த புவி இறைவன் இருக்கும் இடமாக மாற்றுவதுதான் நம்மளுடைய பணியாக இருக்கும் இல்லையா? அப்போ அதை செய்யறதை விட்டுட்டு இதை ஒரு ரெலிஜியனா மாற்றும் பொழுது அது வெறும் சம்பிரதாயங்களாக, சடங்குகளாக ஆகுமே தவிர வேற எது மாதிரியும் இருக்காது. சாவித்திரியில ஒரு வரி உண்டு, ஒன் மேன்ஸ் பெர்ஃபெக்ஷன் ஸ்டில் கேன் சேவ் த வேர்ல்ட். ஒரே ஒரு தனி மனிதனின் பூரணத்துவம் இந்த உலகையே மாற்றக்கூடிய சக்தி உடையது. அததான் பின்னாடி வர்ற அடுத்த பேராகிராஃப்ல எல்லாம் அன்னை வந்து சொல்றாங்க. இந்த பத்தி வந்து அன்னையினுடைய நூல் தொகுதி 8ல வருது. இது வந்து இது மாதிரி ஒரு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அன்னை வந்து இந்த பதில் சொல்றார். கேன் ஒன் ரியலைஸ் த டிவைன் பை திஸ் மெத்தட் ஆஃப் ரிலிஜியன்? அதாவது மதத்தின் மூலமாக இறைவனை உணர முடியுமா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அன்னை என்ன பதில் சொல்றாங்கன்னா, those who carry within themselves a spiritual destiny and are born to realize the divine, to become conscious in him and live him, will arrive no matter what path, what way they follow. அதாவது அவனுக்குள்ள ஒரு ஆன்மீக விதி அப்படின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அவன் இறைவனை உணர்வதற்காகவே பிறந்திருக்கிறான் என்றால், அவன் வந்து இறைவனை பற்றிய, அவனை பற்றிய உணர்வை பெறுகிறான், அவனுள்ளே வாழ்கிறான். அதை அடைவதற்காக அவன் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும், எதை பின்பற்றினாலும் அவனால் இறைவனை அடைய முடியும். That is to say, even in religion, there are people who have had the spiritual experience and found the divine. அதாவது ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றுபவர்கள் கூட இது போன்ற ஆன்மீகத்திற்காக அந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் அப்பொழுது இறைவனை கண்டறிந்த அந்த ஆன்மீக அனுபவத்தை அவர்கள் பெறுவார்கள். அது எதனால அப்படின்னாக்கா, நாட் பிகாஸ் ஆஃப் த ரிலிஜியன், அது வந்து அந்த மதத்தினால, அந்த சமயத்தினாலோ அல்ல, யூசுவலி இன் ஸ்பைட் ஆஃப் இட், நாட் வித்ஸ்டாண்டிங் இட், பிகாஸ் தே ஹேட் த இன்னர் அர்ஜ் and this urge led them there despite all obstacles, and through them everything is served their purpose. அவருக்குள்ள இருந்த ஒரு உள் தூண்டுதல், இன்னர் அர்ஜ், உள்ளுக்குள்ள எப்பயுமே ஒரு ஆர்வம், ஒரு கனன்று கொண்டிருக்கும் அந்த தேடல், அதுதான் அவர்களை எல்லா தடைகளில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து இறைவனை அடைய செய்தது. அது மதத்தின் மூலமாக கூட இருக்கலாம். But if these very people want to express their experience, they naturally use the terms of the religion in which they were brought up. அதாவது இதையே, இந்த அனுபவத்தையே அவர்கள் வெளிப்படுத்த சொன்னால் அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க எந்த இதில் வளர்க்கப்பட்டார்களோ, எந்த மதத்தினால் அவர்கள் வளர்ந்தார்களோ அதன் மூலமாகவே அவர்கள் அதை வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறார் அன்னை. So they restrict their experience and inevitably limit it very much. அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த அனுபவங்கள் ஒரு நெகிழ்வு அப்படி சொல்ல முடியாது, ஒரு வரம்பிற்கு உட்பட்டதாகவே அமைந்து விடுகிறது. அந்த ஆன்மீக அனுபவம் கூட
ஒரு limitation வந்துடுது. They make it sectarian, so to say, but they themselves may very well have gone beyond all the forms and all the limitations and all the conventions and may have had the true experience in its pure simplicity. இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்த உருவங்களையும் அந்த வரம்புகளையும் கடந்த கன்வென்ஷன்ஸ்னா அந்த பழக்கங்கள் இது எல்லாவற்றையும் கடந்து அவர்களுக்கு உண்மையான ஒரு ஆன்மீக அனுபவம் கிட்டுகிறது அப்படிங்கிறாரு அன்னை. சோ இது இந்த கான்டெக்ட்ல சொல்லும் போதுதான் மேல நம்ம படிச்ச அந்த ஸ்வீட் மதர் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யோகா அண்ட் ரிலிஜியன் அந்த கேள்வி வந்து அதற்கு அப்புறம் வருது. அதற்கான பதிலை தான் அன்னை சொல்றார். ஆனா லைஃப் டிவைன் புத்தகத்துல பக்கம் 298ல to the overmind, for example, all religions would be true as developments of the one eternal religion. All philosophies would be valid, each in its own field as a statement of its own universe view from its own angle. All political theories with their practice would be the legitimate working out of an idea force with its right to application and practical development in the play of the energies of nature. அதாவது அந்த மேல் மனம் தெய்வீக மனம் என்று சொல்லப்படுகிற அந்த தளத்தில் எல்லா மதங்களும் வந்து அதனுடைய முன்னேற்றங்களும் எல்லாமே ஒரே ஒரு மதத்தை தான் குறிக்கும் அப்படின்னு அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து கடைசியா சொல்லும் போது each claims to be the truth and taxes the others with the error. அப்ப என்ன செய்யறோமா, ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடையதுதான் உண்மையானது, மற்றதெல்லாம் வந்து பொய்யானது அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கொண்டு வந்துடுறோம். Each feels impelled to refuse or destroy the others in order that itself alone may be the truth and lie. At best, each must claim to be superior. ஒவ்வொருவரும் தன்னுடைய மதம் தான் உயர்ந்தது, மிகச்சிறந்தது. Admit all others only as inferior truth expressions அப்படிங்கிறத வந்து அந்த சூப்பர் மைண்ட், மைண்ட் அண்ட் ஓவர் மைண்ட் மாயா என்ற சாப்டர்ல இதை வந்து பகவான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கலெக்டிவ் ஒர்க்ஸ் வால்யூம் 8ல இந்த பேராகிராஃப் வருது. ஸோ அதில் வந்து அன்னை இது மாதிரி சொல்லியிருக்கிறார். யோகம் என்றால் என்ன, அதுவே எவ்வாறாக ஒரு மதமாக மாறுகிறது, எப்படி அது மதமாக மாறுகிறது. அதனாலதான் நீங்க ஆசிரம்ல போனாக்கா நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி மெடிடேட் பண்றது, இங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆசிரம்ல இருக்க வாலண்டியர்ஸ் இப்படி உட்காரு அப்படிங்கிற எந்த விதமான இங்க ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ எதுவுமே கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய முறையை தானே கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு வந்து ஒரு கிளீன் பண்ணும்போது ஒரு அனுபவம் நேரலாம், இல்லாட்டி அதன் மூலமாக ஆன்மீக அனுபவம் கிடைக்கலாம். ஒருவருக்கு வேறு ஒரு விதமாக கிடைக்கலாம், வரைவதிலோ இல்லாட்டி ஓவியம் தீட்டுவதிலோ இல்லாவிட்டால் கவிதைகள் எழுதுவதிலோ. இதன் மூலமாக அவர்கள் அந்த இறைவனினுடைய அந்த அனுகிரகம், அவன் இருக்கிறான் என்ற அவனுடைய இருப்பை பற்றிய ஒரு அனுபவம் கிடைக்கலாம். ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் கட்டாயம் அல்ல. அதனாலதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய இந்த யோகம் பூரண யோகம் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு மதமாக அறிவிக்கப்படவில்லை, அதற்கு உடன்படவும் இல்லை, அன்னையார் அதற்கு உடன்படவும் இல்லை. போன வாரம் வந்து ஜப்பான் கப்பல்ல வந்து அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், அதை வந்து நான் சொன்னேன், வாசிச்சு காமிச்சேன். ஆக்சுவலா அது வால்யூம் 8 பக்கம் 148ல வருது. தேவையானவங்க அதை படிச்சுக்கலாம். சோ அடுத்தது படிங்க, யாராவது அடுத்தது வாசிங்க. ஸ்ரீ அரபிந்தோஸ் டீச்சிங் அண்ட் ரிலிஜியன். படிக்கட்டுமா மேடம்? படிங்கம்மா மைதிலி. Sri Aurobindo's teaching and religion. Many people say that the teaching of Sri Aurobindo is a new religion. Would you say that it is a religion? People who say that are fools who do not even know what they are talking about. You only have to read all that Sri Aurobindo has written to know that it is impossible to base a religion on his works, because he presents each problem, each question in all its aspects, showing the truth
contained in each way of seeing things. And he explains that in order to attain the truth, you must realize a synthesis which goes beyond all mental notions and emerge into a transcendence beyond thought. வாசிங்க. Madam? படிச்சிருங்க. I repeat that when we speak of Sri Aurobindo, there can be no question of a teaching nor even of a revelation, but of an action from the Supreme. No religion can be founded on that. But men are so foolish that they can't change anything into a religion. So great is their need of a fixed framework for their narrow thought and limited action. They do not feel secure unless they can assert this is true and that is not. But such an assertion becomes impossible for anyone who has read and understood what Sri Aurobindo has written. Religion and yoga do not belong to the same plane of being and spiritual life. And spiritual life can exist in all its purity only when it is free from all mental dogma. Oh, Mother. Thank you. Thank you, Madam. So, Sri Aurobindo's teaching and religion, அரவிந்தருடைய போதனைகளும் மதமும். Many people say that the teaching of Sri Aurobindo is a new religion. இது அரவிந்தருடைய போதனை ஒரு புதிய மதத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னாங்க. சமாதியில ஃப்ளவர்ஸ் வைக்கும்போது அன்னை அப்ப கூட சொன்னாங்க, இத ஒரு புதிய மதமாக மாத்திர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது போல அவர்கள் இருவருக்கும் இது ஒரு உடன்பாடே இல்லை. நீங்க திருப்பியும் சொன்னீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில இருக்க நிறைய பேருக்கு ஆசிரம்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. ஏன்னா நான் இதுல பிஎஸ்என்எல்ல அந்த சமயத்துல வேலை செஞ்சப்போ ஆசிரமம் இங்க இருக்கு, அங்க போவேன் அப்படின்னாக்கா ஆசிரமம் அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு கொஞ்சம் கூட ஒரு பப்ளிசிட்டி இல்லாமல் அதை தான் ரொம்ப அமைதியாக எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே இல்லாம தன்னுடைய யோகத்தை மிக அமைதியாக செய்தார்கள் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும். People who say that are fools who don't even know what they are talking about. இது மாதிரி சொல்றவங்க எல்லாம் முட்டாள்கள்ட்டாங்க அன்னை ஒரே வார்த்தையில. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. You only have to read all that Sri Aurobindo has written to know that it is impossible to base a religion on his works. அவருடைய நூல்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இதை ஒரு மதமாக பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எழுதியிருக்காரு. சிந்தசிஸ் ஆஃப் யோகாவும் லைஃப் டிவைனும் சாவித்திரியும் இந்த 3 மேஜர் ஒர்க்ஸ் படிச்சா கூட போதும். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் முதல்ல நம்மளுடைய மனதால கிரகித்துக் கொள்வது அப்படிங்கிறதே ஒரு இயலாத காரியம் போல மலைப்பாக இருக்கும் நமக்கு. எப்படி இவர் எழுதினாரு, எப்படி இவ்வளவு தூரம் இதை எழுத முடியும், இது மாதிரி எந்த ஒரு குருவாவது எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக இல்லை. அதை நம்ம எங்க வேணாலும் சொல்லலாம், இப்படி யாருமே எழுதவே இல்லை. அதுவும் அந்த லெட்டர்ஸ் ஆன் யோகா எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னாக்கா இப்போ 4 வால்யூம் போட்டாங்க. அந்த 4 வால்யூம் நீங்க படிச்சீங்கன்னா அதுல சொல்லி இருக்கிற அந்த சிறு சிறு நுணுக்கங்கள் இப்படியெல்லாம் கூட நம்முடைய ஜீவனில் சில பகுதிகள் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியக்கூட தெரியாது. அந்த அளவுக்கு அந்த நுணுக்கங்களை பகவான் எழுதியிருப்பாரு. இதெல்லாம் சாதகர்கள் கேட்ட கேள்விக்கு பதில்கள் தான் அந்த லெட்டர்ஸ் ஆன் யோகா. சோ இதெல்லாம் படிச்சாலே போதும், வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஆனா இதையே ஒரு ரெலிஜியனா எப்படி செய்ய முடியும்? ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் நான் இப்ப சொன்னது போல அந்தந்த சாதகரின் நிலைக்கு ஏற்ப அவருடைய இயல்பிற்கு ஏற்ப அந்த பதிலை பகவான் அதை எழுதுவார். ஒருத்தருக்கு சொல்லப்பட்டது போல இன்னொருத்தருக்கு இருக்காது. கேள்வி ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அதை கேட்கப்பட்ட அந்த நபர், அவரின் இயல்பு, அவருடைய அந்த ஆட்டிடியூட், இத கருத்தில் கொண்டு அவர் பதில் எழுதுவார். அப்போ அததான் இங்க அன்னை சொல்றாங்க, பூரண யோகத்தை ஏதாவது ஒரு பாக்ஸுக்குள்ள நம்ம அடைச்சிட முடியாது. இல்லாட்டி பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் இதுல மட்டும் இது அடைச்சிட முடியாது.
அதனாலதான் அது பூரண யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. You only have to read all that Sri Aurobindo has written to know that it is impossible. இது சாத்தியமே இல்லை. அவருடைய இந்த எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஒரு மதத்தை உருவாக்க முடியும்னா அது சாத்தியமே இல்லை. பிகாஸ் he presents each problem, ஒவ்வொரு பிரச்சனையும், each question in all its aspect, ஒரு கேள்வியினுடைய முழுமையை அதனுடைய எல்லா பரிமாணங்களில் இருந்தும் அவர் பதில் சொல்லியிருப்பார். அதனால அது எதையுமே விட முடியாது. அதனாலதான் அவ்வளவு பெரிய சென்டென்ஸ் எழுதுறாரு. ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லாம எழுதிட்டே இருப்பாரு. அதை பார்க்கும் போதே நம்ம எவ்வளவு ஒரு முனைப்போட அரவிந்தருடைய வார்த்தைகளை படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதே சமயம் அந்த மைண்ட் இன்னும் ஷார்ப் ஆகும். அதனாலதான் அன்னை சொல்றாரு, ஒவ்வொரு இரவும் தூங்க போகும் முன் அரவிந்தருடைய எழுத்துக்களை ஏதாவது ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு நீ தூங்கு அப்படின்னு சொல்லுவார் அன்னை. சோ அப்ப என்ன ஆகுனாக்கா அந்த மூளை வேலை செய்யும். அப்ப இங்க என்ன சொல்றாரு, ஈச் கொஸ்டின் இன் ஆல் இட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ், அதனுடைய எல்லா பரிமாணங்கள்லையும் அதை விளக்குவார். ஷோயிங் த ட்ரூத் கண்டென்ட் இன் ஈச் வே ஆஃப் சீயிங் திங்ஸ். இது சரி இது சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நோக்கிலையும் அதை பார்த்து அதில் இருக்கும் உண்மையை வெளிக்கொண்டு வருவார். And he explains that in order to attain the truth, you must realize a synthesis which goes beyond all mental notions and emerge into a transcendence beyond thought. நம்மளுடைய எண்ணங்களுக்கு சிந்தனைகளுக்கு அப்பால் எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை நாம் அப்பொழுதுதான் அதை கண்டறிய முடியும். I repeat that when we speak of Sri Aurobindo, there can be no question of a teaching, nor even of a revelation, but of an action from the Supreme. No religion can be founded on that. அன்னை சொல்கிறார், நான் மீண்டும் சொல்கிறேன், பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி பேசும் பொழுது அவருடைய போதனைகள் அது வெறும் போதனைகள் அல்ல, அது ஒரு ரெவலேஷன், அது ஒரு வெளிப்பாடு கூட அல்ல, ஆனால் பரமனிடமிருந்து நேரடியாக வந்த ஒரு செயல் அது. No religion can be founded on that. சோ பரம்பொருளிடமிருந்து நேரடியாக வந்த ஒரு வார்த்தை எப்படி ஒரு மதமாக ஆக முடியும்? அது மனித குலத்திற்கே பொதுவானதாக இருக்கும் இல்லையா? Can be founded on that. But men are so foolish. ஆனா நம்மெல்லாம் மன ரீதியாகவே இது எல்லாவற்றையும் சிந்திப்பதனால் எப்பயுமே ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். But men are so foolish that they can change anything into a religion. எதையும் மதமாக மாற்றிவிடக்கூடியவர்கள் நாம். So great is their need of a fixed framework for their narrow thought and limited action. இது ஏன் மதமா மாத்திரம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எல்லாத்துலயும் ஒரு ஃப்ரேம்வொர்க் தேவைப்படுது. ஒரு சட்டத்திற்குள்ளேயே நாம் இயங்கும் மனிதர்களாக, குறுகிய மனமுடையவர்களாக இருக்கிறோம், சிந்தனை உடையவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் நம்மளால பெரிய விஷயங்களை, அனைத்தையும் கடந்த விஷயங்களை நம்மால ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆரோவில் அதன் அடிப்படையில் தான் ஏற்பட்டது. ஒருத்தர் மாத்ருமந்திற்கு போயிட்டு சொன்னார், பூசாரி இல்லாத கோயில் அப்படின்னு சொன்னார். அப்ப எவ்வளவு பெரிய உண்மை அது இல்லையா? அங்க யாரும் இல்ல, உனக்கு எதுவும் சொல்லப்படாது, நீயும் எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல, நீயும் உனக்குள்ளே இருக்கிற இறைவனும், அதோட மட்டும்தான் நீ அங்கே இருக்க முடியும். அப்ப எவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்தை அன்னை அந்த மாத்ருமந்திராக உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? They do not feel secure unless they can assert this is true. ஏன்னா எப்பயுமே நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இதுக்குள்ள, இந்த பாக்ஸுக்குள்ள இருந்துட்டா போதும், நம்ம நிம்மதியா இருக்கலாம், இதை தாண்டி வெளியே போக கூடாது. ஏன் ஆசிரமுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாவே நீ சாமியாரா போயிடுவியா அப்படின்ற கேள்விக்குறியோட பார்ப்பவர்கள் நம்மில் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அண்ட் தட் இஸ் நாட், ஆனா அப்படி இல்லை. பட் such an assertion becomes impossible for anyone who has read and understood what Sri Aurobindo has written. ஆனா இது மாதிரி மனிதர்களுக்கு அரவிந்தர் எழுதியது பற்றி எல்லாம் ஒண்ணுமே அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, அவர்களால் அதை படிக்க முடியாது. Religion and yoga do not belong to the same plane. மதமும் யோகமும் ஒரே தளத்திற்கானது அல்ல. And spiritual life can exist in all its purity only when it is free from all mental dogma. ஆன்மீக வாழ்க்கை மிகவும் தூய்மையானதாக இருக்கும் எப்பொழுது அப்படின்னு சொன்னாக்கா, இது மாதிரி மன ரீதியான
சட்டங்களுக்கு சட்ட அந்த ஃப்ரேம் ஒர்க்கு கடந்து போகும் பொழுதுதான் ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒரு தூய்மையானதாக இருக்கும். சோ இது அன்னையினுடைய நூல் தொகுதி 10 அதுல இருந்து எடுக்கப்பட்டது. இது எதற்கு பதிலாக அன்னை சொன்னாருனாக்க, பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ், சிந்தனைகளும் சூத்திரங்களும், அதற்கான ஒரு பதிலாக சொன்னாரு. அந்த 59வது எண் உள்ள அந்த சிந்தனையும் சூத்திரம் அது. One of the greatest comforts of religion is that you can get hold of God sometimes and give him a satisfactory beating. People mock at the folly of the savages who beat their gods when their prayers are not answered. But it is the mockers who are the fools and the savages. So இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் நமக்கு கொஞ்சம் ஜீரணிப்பது கஷ்டமாக இருக்கும். ஆனா அதுல ரொம்ப நான் போகல. அதனை அடிப்படையாக கொண்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னாக்கா, but are these idols not merely human creations? Do they have any existence in themselves? அதாவது நாம் உருவாக்கிய, மனிதர்கள் உருவாக்கிய கடவுள் உருவங்கள், அது எல்லாம் மனிதனுடைய சிருஷ்டி தானே, அதுல ஏதாவது உண்மை இருக்கிறதா? Do they have any existence in themselves? அவங்க யாராவது அது மாதிரியான அந்த தெய்வங்கள் அதுல இருக்குதா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கான தொடர்ச்சி தான் இந்த அரவிந்தருடைய போதனையும் ரிலிஜியனும் அப்படிங்கிறது. இந்த கேள்விக்கு பதில் சென்ற வார வகுப்புல புவனேஸ்வரி திருச்சியில இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கு பதிலாகவும் இது இருந்தது. அதனால அந்த பதிலையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாட் எவர் த இமேஜ், அந்த உருவம் எதுவாக இருந்தாலும் சரி, வாட் வி டிஸ்டைன்ஃபுல்லி கால் அன் ஐடல், அத இந்த மாதிரியான இந்த தெய்வம் அப்படின்னு நம்ம கூப்பிட்டாலும் சரி, வாட் எவர் த எக்ஸ்டர்னல் ஃபார்ம் ஆஃப் த டெய்டி, அதனுடைய புற தோற்றம் உருவம் என்னவாக இருந்தாலும் சரி, ஈவன் இஃப் டு அவர் பிசிக்கல் ஐ இட் அப்பியர்ஸ் அக்லி, நம்மளுடைய இந்த கண்களுக்கு நாம் பார்க்கும், நம்மிடம் இருக்கும் இந்த கண்கள் மூலமாக நாம் பார்ப்பதற்கு அது அசிங்கமாக இருந்தாலும் சரி, ஆர் காமன் பிளேஸ் ஆர் ஹாரிபிள், அது ரொம்ப பயங்கரமானதாக கொடூரமானதாக, கேரிகேச்சர் அப்படின்னாக்க ஒரு கேலி சித்திரம் போல, ஆனாலும் there is always within it the presence of the thing it represents. அதற்குள்ள ஒரு சாநித்தியம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு அன்னை எழுதுறாங்க. There is always within it the presence of the thing it represents. அது எதற்காக வடிவமைக்கப்பட்டதோ அந்த சாநித்தியம் அதற்குள் இருக்கிறது. And there is always someone, a priest or an initiate, ஒரு பூஜாரியோ யாரோ ஒருத்தர், or a sadhu, a sannyasin, who has the power and who draws. யாருக்கு அதுல அந்த சக்தி இருக்கிறதோ, அதுல இருந்து அந்த பெற்றுக்கொள்ளும், அதை உள்வாங்கிக் கொள்ளும் அந்த தன்மை எந்த பூசாரிக்கோ இல்லாட்டி சாதுக்கு இருக்கிறதோ, this is usually the work of the priest who draws the force, the presence within. அவர் என்ன செய்யறாருனாக்க, அந்த தெய்வ உருவத்தில இருக்கும் அந்த சாநித்தியத்தை அவர் அந்த ஆற்றலை அவர் உள்வாங்குகிறார். And it is real, ஆனால் அது உண்மை. It is quite true that the force, the presence is there. அந்த சக்தி, அந்த சாநித்தியம் அதற்குள் இருப்பது உண்மையே. And it is that not the form of wood or stone or metal. அது அது ஒரு மரத்தாலோ இல்லாட்டி கல்லாலோ இல்லாட்டி ஒரு உலோகத்தாலோ செய்யப்பட்டது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கிடையாது. Which people worship. It is the presence. அது அந்த வடிவத்திற்கான அந்த வழிபாடு இல்லை, ஆனால் அதற்குள் உரையும் அந்த சாநித்தியத்திற்கான வழிபாடு அப்படிங்கிறத இந்த பேசேஜுக்கு முன்னாடி அன்னை அந்த குழந்தைகளுக்கு பதில் சொல்லி இருந்தார். சோ இது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. போன வாரம் புவனேஸ்வரி அம்மா கேட்ட கேள்விக்கு இது பதிலாகவும் இருந்தது. அதனால இத நோட் பண்ணி வச்சேன் நானு. அடுத்தது யாராவது வாசிங்கம்மா. த ரெசல்யூஷன் டு டு யோகா. படிக்கட்டுமா? படிங்கம்மா. The resolution to do yoga.
You see, one may have a very good will, a life oriented towards a divine realization. In any case, a more or less superficial consecration to a divine work and not to do yoga. To do Sri Aurobindo's yoga is to want to transform oneself integrally. It is to have a single aim in life, such that nothing else exists any longer, that alone exists. And so one feels it clearly in oneself, whether one wants it or not. But if one doesn't, one can still have a life of goodwill, a life of service, of understanding. One can labor for the work to be accomplished more easily, all that one can do many things. But between this and doing yoga, there is a great difference. Continue பண்ணட்டும் மாமா. இத முடிச்சுக்கலாம். The resolution to do yoga, யோகம் செய்வது அப்படின்ற ஒரு முடிவை தீர்மானத்தை எடுப்பது. You see, one may have a very good will, a life oriented towards a divine realization. In any case, a more or less superficial consecration to a divine work and not do yoga. அதாவது நமக்கு நல்ல எண்ணம் இருக்கலாம், அதுக்கப்புறம் எப்பயுமே இறைவனுடைய அந்த சித்திக்காக அதற்காக ஒரு வாழும் வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் a more or less superficial consecration. அன்னை ஒவ்வொரு வார்த்தையும் தேடி தேடி போடுறாங்க. more or less கிட்டத்தட்ட எப்படி சூப்பர்ஃபிஷியல்னா மேலோட்டமான ஒரு அர்ப்பணம், சமர்ப்பணம் to a divine work, ஒரு இறை பணிக்கான மேலோட்டமான சமர்ப்பணமாக இருக்கும். அது யோகம் செய்வதாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பேரால சொல்லும்போது, to do Sri Aurobindo's yoga is to want to transform oneself integrally. It is to have a single aim in life, such that nothing else exists any longer, that alone exists. And so one feels it clearly in oneself, whether one wants it or not. But if one doesn't, one can still have a life of goodwill, a life of service, of understanding. One can labor for the work to be accomplished more easily. All that one can do many things. But between this and doing yoga, there is a great difference. நம்ம ஏற்கனவே முதல் பாராலேயே நம்ம பார்த்தோம், யோகம் செய்வது என்றால் என்ன அப்படின்னு. ஏன்னா இறைவனை நேருக்கு நேர் பார்க்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு இறங்குவது, அதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வது, அதுக்காக என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி கவலையே இல்லாம எல்லாவற்றிலும் முழு முயற்சியோட ஈடுபடுவது, அவனுடன் ஐக்கியம் அடைவதற்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு இறங்குறது யோகம் செய்வது அப்படின்னு முதலே சொல்லிட்டாங்க அன்னை. இப்ப அதோட தொடர்ச்சியா தான் திருப்பியும் இங்க வற்புறுத்தி இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றாங்க. To do Sri Aurobindo's yoga is to want to transform oneself integrally. நம்மை முழுவதுமாக பூரணமாக ஒரு திருவுருமாற்றம் செய்து கொள்வதுதான் அரவிந்தருடைய, பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய யோகம். It is to have a single aim in life. நம்முடைய வாழ்வின் ஒரே லட்சியமாக இது மட்டுமே இருக்கணும். Such that nothing else exists any longer. இனிமே வேற எதுவுமே இல்லை. என்னை முழுவதுமாக திருவுருமாற்றம் செய்து கொள்வது மட்டுமே என்னுடைய நோக்கம், என்னுடைய வாழ்வின் நோக்கம். That alone exists. அது ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்னாக்க then it is clear. And so one feels it clearly in oneself, whether one wants it or not. அப்ப உனக்கு தேவையோ தேவையில்லையோ, உனக்கு இது கட்டாயம், இது தேவை அப்படிங்கிறத நீ உணர ஆரம்பிக்கிற. பட் இஃப் ஒன் டஸ் நாட், ஆனா எல்லாருக்குமே இது மாதிரி வருமா அப்படின்னு சொன்னாக்கா இல்ல. ஆனாலும் அவர்கள் எப்படி இருக்கும், அவர்களுடைய வாழ்வு ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்கும். ஒரு தன்னுடைய வாழ்வை ஒரு பணிக்காக, இறைவனுடைய பணிக்காக, இல்லாட்டி இறைவனுடைய அந்த நூல்களை படித்து ஒரு ஞானத்தை பெறுவதற்காக இருக்கும். ஒன் கேன் லேபர் த ஒர்க். ஒர்க்குங்கிறத இங்க W கேபிட்டல்ல போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தெய்வீக பணிக்காக எப்பொழுதும் பாடுபடுவது. டு பி அக்கம்ப்ளிஷ்ட் மோர் ஈஸிலி. இதெல்லாம் மிகவும் சுலபமானது.
All that one can do many things. இது போல பல வேலைகளை நம்மால் செய்ய முடியும். But between this and doing yoga, there is a great difference. ஆனால் இதற்கும் யோகம் செய்வதற்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறாரு அன்னை. அது என்ன அப்படிங்கறது அடுத்த பேரால சொல்றாங்க. வேற யாராவது வாசிங்கம்மா? வாசிக்கட்டுமா மேடம்? வாசிங்கம்மா. And to do yoga, you must want it consciously. You must know what it is. To begin with, you must know what it is to begin with. You must know what it is. You must take a resolution about it. But once you have taken the resolution, you must no longer flinch. That is why you must take it in full knowledge of the thing. You must know what you are deciding upon when you say, I want to do yoga. And that is why I don't think I have ever pressed you from this point of view. Continue பண்ணுமா மேடம்? இல்ல, இதை முடிச்சிடலாம். இது குழந்தைகளுக்காக சொல்லப்பட்டது அந்த புதன்கிழமை வகுப்புல. அதனால அன்னை ரொம்ப தெளிவா இதை சொல்றாங்க. அண்ட் டு டூ யோகா யூ மஸ்ட் வாண்ட் இட் கான்சியஸ்லி அப்படிங்கிறாங்க. இத உணர்வோட நீ இத விரும்பணும். ஏதோ நான் செய்ய போறேன் அப்படின்னு இறங்கிட்டானாக்கா அதுக்கப்புறம் அதுல இருந்து பின்வாங்குதல் அப்படிங்கிறது முடியாது. யூ ஹாவ் டு கோ த்ரூ இட் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி. யூ மஸ்ட் நோ வாட் இட் இஸ். அந்த யோகம் செய்வது என்றால் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். டு பிகின் வித் யூ மஸ்ட் நோ வாட் இட் இஸ். அது என்னங்கிறது உனக்கு தெரியணும். யூ மஸ்ட் டேக் அ ரெசல்யூஷன் அபவுட் இட். நீ ஒரு தீர்மானம் பண்ணிடணும், இது நான் செய்ய போறேன். But once you have taken the resolution, ஒரு முறை நீ தீர்மானித்து விட்டால், you must no longer flinch. உன்னால் பின்வாங்குதல், flinchனா பின்வாங்குறது, பின்வாங்குதல் அப்படிங்கிறது இயலாது. That is why you must take it in full knowledge of the thing. அதனால்தான் அன்னை என்ன சொல்றாங்க, நீ அந்த முழு அந்த அறிவோட நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீ செய்யணும். You must know what you are deciding. நீ எதை பத்தி நீ தீர்மானிக்கிற அப்படிங்கிறது உனக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். When you say I want to do yoga, நான் யோகம் செய்ய விளைகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நீ இத முன்னாடியே இது தெரிஞ்சிருக்கணும். And that is why I don't think I have ever pressed you from this point of view. அதனாலதான் ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இல்லாட்டி மாணவர்களுக்கெல்லாம் நான் இத சொல்றது இல்லை, இத வற்புறுத்தி எதையும் கூறுவதில்லை அப்படிங்கிறாங்க அன்னை. அடுத்த பேரா யாராவது வாசிங்க. படிங்கம்மா. But the day you make a choice, when you have done it in all sincerity and have felt within yourself a radical decision, the thing is different. There is a light and the path to be followed, quite straight, and you must not deviate from it. It fools no one, you know. Yoga is not a joke. You must know what you are doing when you choose it. But when you choose it, you must hold on to it. You have no longer the right to vacillate. You must go straight ahead. There. Okay. To do the yoga. Thank you. Thank you. But the day you make a choice, நீ எந்த நாள் இது மாதிரி ஒரு முடிவு பண்றியோ, நான் யோகம் செய்ய போறேன், when you have done it in all sincerity, மிகவும் முழு நேர்மையுடன் நீ எப்ப இதை செய்ய ஆரம்பிக்கிறியோ, and you have felt within yourself a radical decision, the thing is different. அப்ப நீ உனக்குள்ளே ஒரு தீர்மானமாக ஒரு தீவிர தீர்மானத்தோடு இதில் ஈடுபடும் பொழுது அது வேறு விதமானது. There is the light and the path to be followed. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒளி, அந்த பாதையில எப்படி போகணும், எதை பின்பற்றி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒளி உனக்கு கிடைக்கும். Quite straight, மிகவும் நேரடியானது அது. And you must not deviate from it. அதுல இருந்து நீ விலகி போக வேண்டிய அவசியம் இல்லை. It fools no one. இது யாரையும் முட்டாளாக்குவதற்காக இல்ல. யோகா இஸ் நாட் அ ஜோக். அதே சமயம் இது ஒரு கேலி கூத்தெல்லாம் கிடையாது. You must know what you are doing when you choose it. அதாவது நீ இத தெரிவு செய்யும் பொழுது, தேர்ந்தெடுக்கும் பொழுது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் நீ என்ன செய்ய போற அப்படிங்கிறது.
But when you choose it, ஒரு முறை நீ தேர்ந்தெடுத்து விட்டால், you must hold on to it. நீ வந்து அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். You have no longer the right to vacillate. Vacillateனா ஒரு தடுமாற்றம். அதுக்கு இனிமேலும் உன்னால வந்து அத தடுமாற்றம் அப்படிங்கிறது அதற்கான உரிமை உனக்கு இல்லவே இல்லை. நீ செஞ்சுதான் ஆகணும். யூ மஸ்ட் கோ ஸ்ட்ரைட் அஹெட். நீ இத வந்து இந்த பயணத்தில் நீ சென்றே ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அடுத்த பேராவாசிங்க யாராவது படிங்கம்மா. To do the yoga, this yoga of transformation, which of all things is the most ordered? It is only if one feels that one has come here for that, I mean here upon earth, and that one has to do nothing else but that, and that it is the only reason of one's existence. Even if one has to toil hard, suffer, struggle, it is of no importance. This is what I want and nothing else. Then it is different. Otherwise, I shall say, be happy and be good, and that is all that is asked of you. Be good in the sense of being understanding, knowing that the conditions in which you have lived are exceptional, and try to live a higher, more noble, more true life than the ordinary one, so as to follow a little of this consciousness, this light and its goodness to express itself in the world. It would be very good. There we are. But once you have set foot on the path of yoga, you must have a resolution of steel and walk straight onto the goal, whatever the past. Thank you, Ma. Okay, thank you. So to do the yoga, இந்த யோகம் செய்வதற்கு this yoga of transformation, இந்த யோகமே திருவுருமாற்றம் யோகம்தான். Which of all things is the most arduous அப்படின்னாக்கா மிகவும் சிரமமானது, மிகவும் கடினமான ஒன்று இந்த யோகம். It is only if one feels that one has come here for that. அதாவது come here for that, ஹியர்னா என்ன அர்த்தம்னா இந்த உலகத்திற்கு நான் வந்ததே இதுக்காக தான் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஃபீல் பண்ணாங்கன்னாக்கா, and that one has to do nothing else. வேற எதுவும் எனக்கு செய்ய தேவையில்லை, இது ஒண்ணு செஞ்சா போதும். But that, and that is the only, that it is the only reason of one's existence. நம்முடைய இருப்பிற்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு இது அர்த்தம், இது ஒன்றுதான் அப்படின்னு எப்ப நீ முடிவு பண்றியோ, even if one has to toil hard, suffer, struggle, it is of no importance. அதற்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பப்பட்டாலும் சரி, போராடினாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணும் முக்கியமே கிடையாது. This is what I want. இதுதான் எனக்கு வேணும், and nothing else. வேற எதுவும் இல்லை. Then it is different. அப்ப வந்து அது வேறு விதமானது. அதர்வைஸ் அப்படி இல்லைன்னாக்கா என்ன செய்யலாம்? இப்ப இவ்வளவு இந்த யோகம் கஷ்டமானதா அப்படின்னா இதை செய்ய முடியாதா, அப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு அன்னை பதில் சொல்றாரு. அதர்வைஸ் ஐ ஷால் சே, பி ஹாப்பி, சந்தோஷமா இரு, அண்ட் பி குட், நல்லவனாக இரு, அண்ட் தட் இஸ் ஆல், தட் இஸ் ஆஸ்க்ட் ஆஃப் யூ. இது இருந்தா போதும். பி குட், நல்லவனாக இருந்து, இன் த சென்ஸ் ஆஃப் பீயிங் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலோட, ஓகே என்னால முடியாது இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு புரிதலோட, knowing that the conditions in which you have lived are exceptional. So நாம் வாழும் இந்த நிலைமை, நம்முடைய சூழ்நிலை, அதனால which you have lived are exceptional and try to live a higher. இதை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை, ஒரு உன்னதமான வாழ்க்கை, ஒரு உண்மையான வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை காட்டிலும் ஒரு மேலான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேனாக்கா, so as to allow a little of this consciousness, இந்த உணர்வை சிறிதே நீ அனுமதித்தால், this light and its goodness to express itself in the world. அப்பவும் இந்த ஒளி, இந்த நல்லதனம், அந்த குட்னஸ், அது வந்து இவன் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா வந்து அது இந்த உலகத்தில் வெளிப்படும். It would be very good. There we are. But once you have set foot on the path of yoga, ஆனால் ஒரு முறை இந்த யோகத்தின் பாதையில் உன்னுடைய காலடியை பதித்து விட்டால், you must have a resolution of steel. ஒரு எஃகு போல அந்த உறுதியோட நீ வந்து ஒரு தீர்மானத்துல அது இறங்கிதான் ஆக வேண்டும். and walk straight on to the goal. அதற்காக எல்லா உதவியும் வரும், இதுக்காக பயப்பட தேவையில்லை. வாட் எவர் த காஸ்ட், அது எவ்வளவு என்னவா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் நடந்தே தீருவேன் அப்படிங்கும் பொழுது அதற்கான எல்லா உதவிகளும் எல்லா இதுவும் நமக்கு
கிடைக்கும். இந்த பேராகிராஃப் வந்து அன்னையின் நூல் தொகுதி 7 அதுல இருந்து எடுக்கப்பட்டது. 200வது பக்கத்துல இருக்கு. இதுவும் இதே போல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். அதாவது ஆசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாம் யோகம் செய்யறாங்களா அப்படின்னாக்க அன்னை சொல்றார், பட் ஸ்டில் இட் இஸ் சர்டன்லி நாட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹியர் ஹூ ஆர் டூயிங் யோகா. தே ஹேப்பன் டு பி ஹியர் ஃபார் மெனி ரீசன்ஸ். பல காரணங்களுக்காக இங்க ஆசிரமத்துல இருக்காங்க. பட் தோஸ் ஹூ ஹவ் டேக்கன் த ரெசல்யூஷன், ஆனா யாரெல்லாம் வந்து யோகம் செய்வது அப்படின்ற தீர்மானிச்சுட்டாங்களோ சின்சியர்லி, நேர்மையாக, do not form the majority. அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் இங்கே இல்லை. சோ அத வந்து அன்னை சொல்லும் போதுதான் இந்த அடுத்த நாம வாசிச்ச இந்த பேரா வந்து வருது. ஆனா அந்த பேரா முடிவுல சொல்றாங்க, பட் ஐ டெல் தெம், குட், தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ், அண்ட் யூ நோ இட் இஸ் நாட் சம்திங் ஈஸி. இது அவ்வளவு சுலபமானதல்ல. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் அன் இன்னர் சர்டிடியூட். உள்ளூர ஒரு தீர்மானத்தோட நீ இதை வந்து ஆரம்பிக்கணும். யூ ஆர் ஹியர் ஃபார் தட். நான் அதுக்காக தான் இங்க இருக்கேன், எனக்கு அதுதான் வேணும், இது போதும் அப்படின்ற ஒரு இதோட இருந்தானாக்கா அப்போ நமக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் அப்படின்னு அன்னை வந்து நூல் தொகுதி 7 சொல்றாங்க. இது அடுத்தது டைம் இருக்கா? இன்னும் இருக்கு. A call for the path. A call for the path. யாராவது வாசிக்கிறீங்களா? படிக்கிறேங்கம்மா. படிங்க. A call for the path. What do you want the yoga for? To get power, to attain to peace and calm, to serve humanity. None of these motives is sufficient to show that you are meant for the path. The question you are to answer in this: do you want the yoga for the sake of the divine? Is the divine the supreme fact of your life so much so that it is simply possible for you? Impossible. Simply impossible. Simply impossible for you to do without it. Do you feel that your very reason desert is the divine, and without it there is no meaning in your existence? If so, then only can it be said that you have a call for the path. This is the first thing necessary, aspiration for the divine. The next thing you have to do is to tend it, to keep it always alert and awake and living. And for that, what is required is concentration. Concentration upon the divine with a view to an integral and absolute concentration to his will and purpose. Concentrate in the heart. Enter into it. Go within and deep and far as you can. Gather all the strings of your consciousness that are spread abroad. Roll them up and take a plunk and skin down. A fire is burning there. In the deep quietude of the heart, it is the divinity in you, your true being. Hear his voice, following his dictates. Okay, thank you. Thank you. இந்த பேசேஜ் வந்து மதர் கலெக்டிவ் ஒர்க்ஸ் வால்யூம் 3ல வருது. ஓப்பனிங் இதுவே பேராகிராஃபே இதுதான். அந்த கேள்வி என்ன அப்படின்னாக்கா, will you say something to us about yoga? யோகத்தை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அன்னை சொன்ன பதில் இது. What do you want the yoga for? இந்த யோகத்தை எதுக்காக நீ செய்யணும்னு நினைக்கிற? ஏதாவது சக்தியை பெறுவதற்காகவா, இல்லாவிட்டால் அமைதியும் இது மாதிரி சாந்தியும் பெறுவதற்காகவா, இல்லாட்டி மனித குலத்திற்கு சேவை செய்வதற்காகவா?
எதற்காக இந்த யோகத்தை செய்யணும்னு நினைக்கிற? இந்த எந்த காரணமும் போதுமானது அல்ல. டு ஷோ தட் யூ ஆர் மென்ட் ஃபார் த பாத். இந்த பாதைக்கு ஒரு சரியான காரணம் இது எல்லாமே இல்லை. இது போதுமானது இல்லை. The question you are to answer is this. இந்த கேள்விக்கு சொல்ல வேண்டிய பதில் என்ன அப்படின்னாக்கா, do you want the yoga for the sake of the divine? So இறைவனுக்காக இந்த யோகத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா? Is the divine supreme fact of your life? உன்னுடைய வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கமே இறைவனை கண்டறிவதுதான் என்பதா? So much so that it is simply impossible for you to do without it. ஏன்னா இது இல்லாம, இது செய்யாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிறதா? Do you feel that your very reason d'etre is the divine? அதாவது உன்னுடைய ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு நோக்கம் இறைவன் மட்டும்தானா அப்படின்னு தான் நீ உணர்கிறாயா? And without it, அது இல்லாம there is no meaning in your existence. நீ இங்க இருப்பதற்கு எந்த பொருளும் இல்லை, அர்த்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாயா? If so, இது மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, then only can it be said that you have a call for the path. அப்பதான் இந்த பாதையில் செல்வதற்கான ஒரு அழைப்பு உனக்கு இருக்கிறது என்று பொருள் அப்படிங்கிறாங்க அன்னை. என்னவா இருக்கணும்? அதுக்கு முன்னாடி அது இந்த பாராவை முதல்ல இருந்து படிச்சா தெரியும். இது இறைவனுக்காகவே செய்யப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் உச்சக்கட்ட நோக்கம் இதுவாகவே இருக்க வேண்டும். இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்ற நிலை இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இறைவன் மட்டுமே என்னுடைய எல்லாம் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கணும். And without it, there is no meaning of existence. இது இல்லாம என்னுடைய வாழ்க்கைக்கு பொருளே இல்லை அப்படின்ற இத்தனை காரணங்களும் இருந்தால் நீ இந்த பாதைக்கான ஒரு அழைப்பு உனக்கு இருக்கிறது என்று பொருள். This is the first thing necessary aspiration for the divine. இதுதான் முதல்ல தேவையானது. இதுதான் இறைவனுக்கான அந்த ஆர்வம். The next thing you have to do is to tend it. அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்? இதை கொஞ்சம் போற்றி பாதுகாத்து அப்படியே வைக்கணும். To keep it always alert. ஏதோ ஒரு 5 நிமிஷம் செய்யறது, அதுக்கப்புறம் இது போர் அடிக்குதுன்னு போறது, அப்படி இருக்கக்கூடாது. To keep it always alert and awake and living. இது எப்பயுமே உன்னுடைய உயிரோட்டம் மிக்கதாக உன்னுள் எப்பொழுதுமே இது கனன்று கொண்டே இருக்க வேண்டும். And for that what is required is concentration. அப்போ இதற்கு என்ன தேவை? இப்படியே இது அலர்ட்டாவே இருக்கணும்னா என்ன தேவை அப்படின்னாக்கா, ஒருமுனைப்பு என்பது மிகவும் முக்கியமானது. எதில் மீது ஒரு முனைப்பு? கான்சன்ட்ரேஷன் அப்பான் த டிவைன். இறைவன் மீதான ஒரு முனைப்பு என்பது மிக மிக முக்கியமானது. With a view to an integral and absolute consecration. அதுவும் அந்த அர்ப்பணிப்பு, அந்த சமர்ப்பணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பூரணமானதாக, முற்றிலும் இறைவனுடைய விருப்பத்திற்காகவே, அந்த நோக்கத்திற்காகவே, இறை நோக்கத்திற்காகவே இருக்க வேண்டும். கான்சென்ட்ரேட் இன் த ஹார்ட். அப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் வரணும்னா என்ன செய்யணும்? நீ உன்னுடைய இதயத்தில் ஒருமுனைப்பட வேண்டும். அதனுள் நுழைந்து இன்னும் உள்ளே ஆழ்ந்து செல்ல வேண்டும். Go within and deep and far as you can. எவ்வளவு தூரம் ஆழமாக உன்னுள் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் செல்ல வேண்டும். Gather all the strings of your consciousness. உன்னுடைய உணர்வின் எல்லா இழைகளையும் ஒன்று சேர்த்து, that are spread abroad. அது அங்கெங்க அப்படியே பிரிஞ்சு போய் கிடக்கு. அது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நீ ஆழ்ந்து உனக்குள் அமிழ்ந்து செல்ல வேண்டும். அப்போ அங்க என்ன நடக்கும்? A fire is burning there. அங்க ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். In the deep quietude of the heart. அதான் சொல்றோம், ஒரு நம்முடைய கட்டை விரல் அளவிலான ஒரு நெருப்பு அங்கு எழுந்து கொண்டிருக்கும். இந்த deep quietude of the heart. இந்த இதயத்தின் அமைதியில் அங்கே எரிந்து கொண்டிருக்கும். It is the divinity in you. உனக்குள் இருக்கும் இறைமை அதுவே. உன்னுடைய உண்மையான ஜீவன் அதுவே. Hear its voice. அதனுடைய குரல் எப்படி இருக்கும்? மெலிதாக தான் இருக்கும். அதனால ரொம்ப ஒரு முனைப்போட தான் அதனுடைய குரலை நாம் கேட்க வேண்டும். Follow its dictates. அது என்ன சொல்லுதோ அதை பின்பற்றி நட அப்படிங்கிறத நமக்கு தெளிவா, யோகம்னாக்கா நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் நாம் தீர்மானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அன்னை ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க.
ஸோ இந்த வகுப்பை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதான கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பேசலாமா? சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். மிக அருமையான பதிவு. இதுல நான் சில சப்ளிமெண்டரி இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்புறேன். சுருக்கமா தான் சொல்லுங்க சார். என்னன்னா, மதர் சம்பக்லால் ஒரு தடவை கேட்டார், வந்த புதுசுல கேட்டார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, பி சிம்பிள், பி குவைட், பி ஹாப்பி, keep yourself always turned towards me, that is all required of you அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அஞ்சே லைன் அவ்வளவுதான். அது ஒரு தாரக மந்திரமா வச்சிருந்தாங்க. அந்த தாரக மந்திரம் என்ன ஆச்சுன்னா, சம்பக்லால் மதரோட பர்சனல் அசிஸ்டன்ட் அண்ட் பகவானோட பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு அரவிந்தர் சொன்னாங்க, நீங்க எனக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கணும்னு சொல்றீங்க, இந்த சட்டியை கழுவ வேண்டியிருக்கும், இதெல்லாம் போட வேண்டியிருக்கும், அப்படின்னா பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சம்பக்லால். அதனால அது ஒரு அருமையான நமக்கான இன்னொரு இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு சப்ளிமெண்ட்ரி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம மூர்த்தி உபாசனை அந்த இது பண்ணும்போது கூட என்ன பண்ணுவோம்னா, சத்திய பிரதிஷ்டா பிராண பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே குவாலிஃபை பண்ணிக்கிறவங்க தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களே அதை ரியலைஸ் பண்ணியிருக்கணும். அவங்களால தான் அந்த சத்திய பிரதிஷ்டை பண்ண முடியும், பிராண பிரதிஷ்டை பண்ண முடியும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டெம்பிள்லாம் 1000 years ஆனா கூட எப்படி இருக்கு, அவங்க ஸ்தாபனம் பண்ணவர் அதை இன்வோக் பண்ணவர் பெரிய ரிஷி சியர், அவர் பண்ணிருக்காரு. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் இதெல்லாம் எவ்வளவோ கலாட்டா இருக்கு, எவ்வளவு மாறுதல்கள் வந்தா கூட அது மட்டும் அந்த கோவில் அந்த மாதிரி இருக்கு. அந்த சத்திய பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சத்திய பிரதிஷ்டை ட்ரூத்தை இன்ஸ்டால் பண்ணும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி வேணும். அப்போ பிராணன் இருந்தாதான் அந்த இது நடக்கும். அதனால எனக்கு என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் இந்த நம்ம இன்டெகிரல் யோகா ப்ராக்டிஸ் பண்ணோம் some 50-60 years back during my initial years, சுபநாராயணன் பேரு. அவர் என்ன சொன்னார்னா, இது ரெண்டையும் நம்ம சாதாரண ஐடல்ஸ்ல கூட நம்ம பார்க்கலாம். எந்தெந்த ஐடல்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா, இதா இருக்கோ, அவங்க ரெண்டையும் நல்ல ஒரு ஆள் சத்திய பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை. இந்த ரெண்டையுமே நம்ம மதரை இன்வோக் பண்ணி நமக்குள்ளேயே பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். அதுல என்னன்னா, நம்மளும் ஒரு உருவம் தான், நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டியது இருக்கு. அது நமக்குள்ளே பண்ணோம்னா அதுவே எப்படி ஒரு சாதாரண இரும்பு காந்தக்கள் இருந்தா அப்படியே அதுவும் காந்தமா மாறிடும். அது மாதிரியே நம்ம படிப்படியா மாறிடும் நமக்கு நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அது நான் ஒரு காலத்துல மெட்ராஸ்ல இருந்து அது வரும்போது நம்ம உத்தா எழுதுனத உத்தாவை பார்க்க முடியுமா, இவ்வளவு நல்லா ஒயிட் ரோசஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் உதாவே என்னையும் சுபாஷ் சாரையும் கூப்பிட்டு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது நான் எதிர்பார்க்காத சான்ஸ். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் பார்த்துட்டு இருந்த யூனிட் இதுக்கு ஸ்கூலுக்கு 3 வருஷம் 25,000 ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒன்றும் கேட்கல, ஒன்றும் இதே பண்ணல. அந்த மாதிரி நமக்கு பகவானுடைய கிருபை, அதை நம்ம ஒன்றும் எதிர்பார்க்காம நிஷ்காம கர்மமா பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு ரொம்ப நல்ல பலன், நம்ம எதிர்பாராத பலன் தான் நம்மளா கிடைக்கும். இந்த இப்ப நான் சொன்னல அந்த சம்பக்லால் சொன்னது என்னன்னா, பி சிம்பிள், பி குவைட், பி ஹாப்பி, கீப் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ் டர்ன் டுவர்ட்ஸ் மீ, தட் இஸ் ஆல் இஸ் ரிக்வயர்ட் ஆஃப் மீ, தட் இஸ் ஆல்னு சொல்லிடுறாங்க மதர். தட் இஸ் ஆல் இஸ் ரிக்வயர்ட் ஆஃப் மீ. இது 3 பண்ணிட்டா அது மதரே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. நம்ம அதுக்கு நமக்குள்ள மதருக்கு ஒரு கோவில் கட்டுறதுக்கு அடித்தளம் கொடுக்குறோம் நம்ம. அதுதான் உங்களுடைய கேள்விகள், எங்களுடைய அருமையான பதிவு தனலட்சுமி கொடுத்தது. அதனால எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பிறந்தநாளுக்காக நீங்களும் ப்ரே பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். நானும் இப்போ ஆசிரமம் போகும்போது அப்படிதான் ப்ரே பண்ணுவேன். மதர் டிவோட்டிஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்,
ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் நேற்று போயிருந்த ஒரு எல்லாருக்குமாவே ப்ரே பண்ணேன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்தா நம்மளும் அதுக்கு பலன் அடைவோம். அவங்க கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்துக்காரனுக்கு பாயசம் போடுவோம், பாயசம் அப்படின்னா அவன் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம போடுவோம். அது மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பவ்யமா இருக்கிற மாதிரி காட்டிட்டாலும் கூட பிரச்சனை இருக்கும் போது நமக்கும் அதுல சேருது. அதனால இந்த என்னுடைய கருத்துக்களை சொன்னேன். ஏன்னா 5 செய்திருக்கேன். தனலட்சுமிக்கு என்னுடைய பாராட்டுகள். அருமையான பதிவு. உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க சார். நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார். அருமையா சொன்னீங்க சார். நன்றி சார். நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தேங்க்யூமா. சண்முகப்பிரியா சொல்லுங்க. ஐயாக்கும் தனலட்சுமி அம்மாக்கும் நன்றி, வணக்கங்கள். அம்மா, இப்போ he who has been chosen, அந்த has been chosen by the infiniteன்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா? ஸோ நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய ஆஸ்பிரேஷன் தான் நம்மளுடைய உறுதிப்பாடு, அந்த ஆஸ்பிரேஷன்லேருந்து வர்றது, அதுதான் இதை நோக்கி நம்மளை இட்டு செல்லுனாலும் அந்த he who has been chosen அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களாம்மா? அப்போ இது ரெண்டையும் எப்படி எடுத்துக்கிறதுமா? அப்போ சோசனா இருக்கும்போது தான் அந்த, ஏன்னா இப்போ எல்லாத்தையும் விட்டுடணும்னு எங்களை மாதிரி ஒரு சாதாரணமா இருக்கிறவங்க எல்லாம் அது யோசிச்சு பாக்குறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு, எங்களோட நிலைக்கு நான் சொல்றேன். ஸோ அதை அதை இமேஜினே பண்ண முடியல சொல்ல போனா. இட்ஸ் ஈஸி டு சே. அஃப்கோர்ஸ் பீயிங் ஓப்பன், பீயிங் சிம்பிள், அவர் ஐயா சொன்ன அந்த பதில் ரொம்ப ஈஸி வேயா மெத்தடா இருக்கு, அது புரியுது. பட் அந்த he was been chosenன்றதுக்கும் அப்ப அவங்களால மட்டும்தான் அந்த எல்லாத்தையும் டக்குன்னு விட்டுட்டு அப்படி போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்குமா? அவங்களுக்கு அந்த ஆர்வம் தீரிட்டு எழுமா? இல்ல, தப்பு. நீங்களும் சோசன் தான். அதனாலதான் நீங்க நாளன்னைக்கு தீபாவளியை வச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு 20 பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்களே. நாளைக்கு தீபாவளியை வச்சுட்டு எல்லாரும் ஜவுளி கடைக்கு போனா நீங்க 1.5 மணி நேரமா இப்ப எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்களே. அப்ப நீங்க எல்லாரும் சோசன் தான். இத பத்தி ஒண்ணும் இது பண்ணவே தேவையில்லை. வரதராஜன் ஐயா சொன்ன மாதிரி பி ஹாப்பின்னா சென்னையில பார்த்தனாக்கா ஒருத்தன் கூட சிரிக்கவே மாட்டான். அவன் காலையில எழுந்திரிச்சு ஓடுறதுக்கு தான் பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்களோ என்னவோ தெரியல, நான் பார்த்திருக்கேன் நிறைய தடவை சென்னை போகும்போது. அப்ப அந்த ஒரு கூட்டத்துல சண்முகப்பிரியா மட்டும் ரொம்ப சந்தோஷமா போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை பார்த்து ஒரு 4 பேர் சந்தோஷமா இருப்பாங்கல்ல, இல்லையா? இல்ல என்னம்மா சண்முகப்பிரியா சொல்லுங்க. இல்ல, ரொம்ப ஆறுதலா இருக்கு நீங்க சொல்றது. நீங்க சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்க போறாங்க, அவ்வளவுதான். அதுதான் ஐயா சொன்னாங்க. சோ பி ஹாப்பி, பி சிம்பிள், பி ஹாப்பின்னா அவ்வளவுதான். அது செஞ்சா போதும். சம்பக்லாலுக்கே அதை சொல்லும் போது அப்புறம் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் இல்லையா? எல்லாரும் ஒண்ணுதானே. இல்ல, நீங்களும் சோசன் தான். அது நீங்க நானெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால என்னவோ எங்களுக்கெல்லாம் பெருசா எதுவும் இல்லை சண்முகப்பிரியா. தட் இஸ் நாட் லைக் தட். இல்ல, நீங்க எல்லாருமே இதற்கான ஆட்கள் தான். எல்லாரும் இந்த யோகம் செய்யக்கூடியவர்கள் தான். இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா? அன்னைன்னு அந்த பேரை ஒரு 4 தடவை சொன்னாலே யோகம் செய்வதற்கு சமம். நீங்க யார நினைக்கிறீங்க? அம்மா அம்மான்னு சொன்னா யார நினைக்கிறீங்க? நீங்க அன்னை தானே நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ள. அப்ப யோகம் செய்வதாக தானே அர்த்தம். இது ஆறுதலுக்காக சொல்ல, சீரியஸா சொல்றேன் நான். அதனால அது ஒண்ணு போதும். அதுவே உங்களை கொஞ்சம் கொஞ்சமா வழி நடத்திட்டே போகும். அது போதுமே. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு என்கிட்ட இது இருக்கு அப்படிங்கிற, நான் கோவப்படுறேன், நான் பொறாமப்படுறேன், இப்ப இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்ற அந்த ஒண்ண நினைச்சாலே போதும். அந்த தெளிவு ஒண்ணு வந்தாலே போதும். அதுதான் முதல் படி. உங்களுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான முதல் படி அது. எனக்கு இது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் முதல் படி. இந்த ஒரு தகவல் அடிஷ்னலா உங்களுக்கு வேணா சொல்றேன் சண்முகப்பிரியாவுக்கு. ஏன்னா ஒரு இவர் இருக்காராம், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சென்னையில. அவர் பேரெல்லாம் சொல்லிக்க மாட்டார் போல இருக்கு. அவர் 6 மாசம் இண்டஸ்ட்ரியில வேலை செய்வாராம். 6 மாசம் இது மாதிரி யோகம் செய்யறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரான் எங்கேயாவது. அது என்ன, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இப்படி செய்யறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறவங்க இதுதான் அதுதான் சொல்லாம ஈடுபடுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. சண்முக பிரியாவும் தான் சோசன் பை த மதர். அதனால ஒண்ணும் கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம். ரொம்ப நன்றிம்மா. புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம். வரதராஜன் சாருக்கு வணக்கம். நேத்திக்கு அவருக்கு பர்த்டே சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு அமையாம போயிடுச்சு, சாரி. சொல்ல வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சார் சொன்னாரு இல்லையா, பி சிம்பிள், பி குவைட், பி ஹாப்பி. அப்போ சுமையில்லாத மனம் இருந்தா நமக்கு சிரிக்க முடியும் இல்ல? எப்படி நீங்க சொன்னீங்கல்ல சென்னையில யாரும் சிரிக்க மாட்டாங்கன்னு. அப்ப மனசுக்குள்ள பாரமும் வேலையில களைப்பும் இருக்கவங்கள சிரிக்க முடியல. நம்ம சுமையில்லாத மனம் வச்சுக்கிட்டு இருந்தா, சுமையில்லாத ஒரு வாழ்க்கைய வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால சிரிக்க முடியும். நம்ம வச்சு மத்தவங்களும் சிரிப்பாங்க, சிரிக்க வைக்க முடியும்னு ஒரு விஷயம் எனக்கு வருமா? சுமை யாருக்கு இல்லாம இருக்கு? சுமை எல்லாருக்கும் தான் இருக்கு. சுமை எல்லாருக்கும் தான் இருக்கு. ஏன் எனக்கு இல்லையா என்ன? 10 மடங்கு இருக்கு. உங்களை காட்டிலும் 10 மடங்கு இருக்கு. சுமை இல்லாம இருக்கா என்ன? ஒரு சிரிப்பு சிரிக்கிறதுக்கும் சுமைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சிரிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது எப்படிமா முடியும்? நமக்கு மனசை போட்டு பாரம் அழுத்தும் போது நம்மளால சிரிக்க முடியாதே. இல்ல மேடம் நான் ஒண்ணு இன்டர்பிரேட் பண்ணலாமா? ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்மைல் பண்ணி பார்த்தாலே தெரியும், அவங்களும் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க மேடம். இவங்க நம்மளை பார்த்து சிரிக்க, இது நான் அனுபவிச்சிருக்கேன். நம்ம ஒருத்தங்களை பார்த்து சும்மா ஒரு காரணம் இல்லாம. அவங்க புவனேஸ்வரி அம்மா சொல்றது வேற. மனதுல இவ்வளவு சுமை இருக்கும்போது எப்படி சிரிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா சுமை என்னைக்கு அளவோயிறது, என்னைக்கு நம்ம சிரிக்கிறது இல்லையா? அதனால அது பாட்டுக்க அது வரும்போது அதை பாத்துக்கலாம். வேற என்ன செய்யறது இல்லையா? எல்லாருக்குமே உண்டு. மனிதன் எதுக்காக இருக்கிறான்? இதுக்காக தானே இருக்கிறான். அப்ப எதுவுமே இல்லாதது அது மனிதன் இல்லையே. உங்களுக்கு அனுபவம் வராதே. எப்படி அனுபவம் வரும்? அதன் மூலமா தானே நிறைய கத்துக்கிறோம். அதன் மூலமா தானே எல்லாம் செய்யறோம். அத ஒரு சிரிப்போட கடந்து போக வேண்டியதுதான். வேற ஒண்ணும் செய்யவே முடியாது, அவ்வளவுதான். ஆனா அந்த அமைதி, அந்த டிராங்கிலிட்டி எல்லாம் சொல்லுவாங்க அன்னை வரதராஜன் ஐயா சொல்லும் போது அதான் சொன்னார், பீஸ்ஃபுல்லா இரு அப்படின்னு அன்னை சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் ஒன்னும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல அந்த 5வது இது டூ as best as you can அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உன்னால உன்னை எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ ஒரு நீ எடுத்துக்கிட்ட வேலைய அதையும் செய், அவ்வளவுதான் போதும். அதோட வேற எதுவும் தேவையில்லை. அப்புறம் தேங்க்ஸ்மா, நீங்க அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு. அது நீங்க இப்ப சொன்னது நிச்சயமா சாருமே நிறைய விஷயம் அதை பத்தி சொன்னாரு. அப்போ எல்லா இடத்துலயும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு இடத்துல குவியிற போது அதுக்குன்னு ஒரு டிவினிட்டி கிடைச்சிரும் இல்ல? ஆமா, அந்த ஆர்வம் இருக்கும்போது கட்டாயம் கிடைக்கும். இப்ப 20 பேர் 22 பேர் இதுல கலந்துக்கிறீங்க. அந்த ஆர்வம் தானே ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணுது இல்லையா? உங்களை சுத்தியும் என்ன சுத்தியும் எல்லா அந்த 20 பேரை சுத்தியும். அதுதானே முக்கியம் இல்லையா? அதுதான். தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ வெரி மச். சாருக்கும் தேங்க்ஸ். லக்ஷ்மி அம்மா சொல்லுங்க. ஆமாம்மா, நான் இப்படி நினைக்கிறேம்மா. ஏன்னா நம்ம இந்த யோகா செய்ய வந்துட்டோம். இப்போ மதர் என்ன சொல்றாங்க, ஆஸ்பயர், ரிஜெக்ட், சரண்டர். நம்ம ஏன் நம்மளே நினைக்கிறோம்? நம்ம நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய எல்லாத்தையுமே நம்ம மதர்கிட்ட சரண்டர் பண்ணும்போது நம்ம மனசு லேசாக தானே இருக்கும். அப்போ நமக்கு சுமை இருக்காது. சுமையை கொடுக்கணும் இல்லை, மதர்கிட்ட நம்ம எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கணும். நம்மளுடைய குட் திங்ஸ், பேட் திங்ஸ் எல்லாம் போன வாரம் படித்தோம் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் நம்ம அப்படியே அவங்களுக்கு பரமனுக்கு மதருக்கு, பாவானுக்கு சரண்டர் பண்ணும்போது நமக்கு ஏன் கவலை வருது? நமக்கு ஏன் துன்பம் வருது? நம்மளே ஏன் நினைக்கிறோம் நம்ம தான் தாங்குறோம், நம்ம தான் செய்கிறோம், நம்ம தான் பண்ணுறோம், நம்ம தான் கவலைப்படுறோம்னு ஏன் நினைக்கிறோம்? அப்படி நான் நினைக்கிறேன். அதனால பாபா மதர் சொல்ற மாதிரி சம்பத்லால்கிட்ட புன்னகை புரி, எப்போதும் புன்னகை புரி, துயரங்களில் புன்னகை புரி, துக்கத்தில் புன்னகை புரி, எப்பொழுதும் புன்னகை புரி அப்படி சொல்றாங்கல்ல. அப்ப அது நம்ம யோகத்துல நம்ம அது செய்யணும். யோகம் செய்யணும்னா என்ன? நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையுமே we have to surrender to mother and baba. அப்ப நம்மளுடைய துன்பம்ங்கிறது கிடையாது, நான்கிறதே கிடையாது. அப்படி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ லக்ஷ்மி. அம்மா, இந்த கான்டெக்ட்ல
நம்ம வால்யூம் 32 லெட்டர்ஸ் ஆன் மதர் அது இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு சாதக் வந்து சொல்றாரு, ஒரு எக்ஸனி ஏதோ ஒரு லேடி வந்து இங்க சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ஏதோ மன கஷ்டம் அதிகமா தெரியுது, அவங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுங்க மதர் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்ப வந்து மதர் சொல்றாங்க, the life of this world, அவங்க சம்சாரங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. The life of this world is in its nature a field of unrest. To go through it in the right way, one has to offer one's life and action to the divine and pray for the peace of the divine within. When the mind becomes quiet, one can feel the divine mother supporting the life and put everything into her hands. These are the first things to do if she wants to have peace. அப்படின்னா அந்த அம்மாக்கு அமைதி வேணும்னா, மைண்ட் குவைட் ஆகணும், ஒன் கேன் ஃபீல் த டிவைன் மதர் சப்போர்ட்டிங் த லைஃப். அப்ப மதருடைய கையில நம்ம எல்லாத்தையும் விடணும். மனிதனுக்கு வந்து இத வந்து இன்னொருத்தர்கிட்ட, அதாவது அன்னைக்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கறது லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க, கரெக்ட் தான். எல்லாத்தையும் அன்னைக்கிட்ட சரண்டர் பண்ண அப்படின்ட்டு அந்த சரணாகதி அப்படிங்கிறதே வந்து என்ன சொல்றது, இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து உடனடியா அப்படியே ஒண்ணு செஞ்சிட முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் அதற்காக ஒவ்வொரு நாளும் வந்து முயற்சி செய்யலாம். என்ன விஷயம் எதை விட்டு போச்சு, எதை நம்ம சமர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் நமக்கு நிச்சயமா தெரியாது. அத வந்து கொஞ்சம் உட்காந்து யோசிச்சா தெரியும், ஓ இதெல்லாம் நம்ம சொல்லலையோ. ஏன்னா சில சமயம் ஒருத்தர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுவோம், ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது அங்க எங்க கான்சென்ட்ரேஷன் அங்க வருது, அது வர்றதில்லை. ஏன்னா அந்த சமயம் வந்து நம்ம மறந்து போயிடுறோம். அதுக்குதான் அன்னை இங்க வந்து கடைசியா சொல்லும்போது சொன்னார், எப்பயுமே ஒரு அந்த அவேக்கனிங் இருக்கணும், நீ எப்பயுமே அது வந்து கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னது அதுதான். அன்னைக்கிட்ட எல்லாத்தையும் சரணாகதி பண்ணிட்டோம்னா ஈஸி அப்படின்னாக்கா, மேஜரான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவோம் நம்ம. ஆனா எல்லாத்தையும் சொல்லுவோமா அப்படின்னாக்கா அது ஒரு கேள்விக்குறிதான். அது நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்னால. ஏன்னாக்கா நான் அப்படிதான் இருக்கேன், நானும் இல்லை, நான் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வரேன். எல்லாத்தையும் வந்து சரணாகதி பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியானது இல்லை. பட் ஒவ்வொரு தடவையும் முயற்சி செய்யலாம். அந்த ரிஜெக்ஷன் அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் அன்னை சொன்னது, நம்ம படிக்கிறோம், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அத வந்து அந்தந்த இடத்துல வைக்கும் பொழுது, ஆரோவிலுக்கு வந்தீங்கன்னாக்கா நீங்க யோகம் செய்வதை தவிர வேற வழியே இல்லை. என்னன்னாலும் சரி, நீங்க வந்து கான்சியஸா முடிவெடுத்தாலும் சரி, முடிவெடுக்கலனாலும் சரி, யூ ஹாவ் டு டூ தட் யோகா அப்படிங்கிறது இங்க வந்த உடனே தெரியும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வரும் அந்த யோகம் செய்யும் பொழுது. அப்போ அன்னை சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஒரு டார்ச்சை வச்சு அப்படியே உனக்குள்ள என்னெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு பாரு, எது வந்து வெளியே வர மறுக்குதுன்னு பாரு, அதையும் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வா, ஒளிக்கு கொண்டு வா, அதை மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதையெல்லாம் செய்வதற்கு நமக்கு வந்து ஒரு நேர்மை தேவை, ஒரு சின்சியாரிட்டி தேவை, அதுவும் பரிபூரண நேர்மை தேவை, அப்சல்யூட் சின்சியாரிட்டி நமக்கு தேவை. அது ஒன்று இருந்தால் போதும், நம்ம வந்து இந்த பாதையில வந்து ஓரளவு சேஃபா வந்து போக முடியும். இது அன்னை கொடுத்த வழிகாட்டுதல் தான். இது வந்து மனிதர்களால எதுவும் சாத்தியம் இல்லை, அவ்வளவு தூரம் சாத்தியம் இல்லை. இறைவனுடைய அருளும் அன்னையினுடைய அருளும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அருளும் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது நம்மால் இது அனைத்தையும் கடந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறது 200%, 1000% அது வந்து உண்மை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல மேடம், எல்லாத்தையுமே நம்ம வந்து டெய்லி ஒரு பிராக்டிஸா ஆரம்பிச்சா தானே மேடம் அது வந்து. ஆமா, நீங்க வந்து தொடங்கணும், அது நான் இல்லைன்னு சொல்லல, எல்லாத்தையும் தொடங்கணும். அந்த ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். பட் நம்ம வந்து எல்லாரும் அந்த சொல்லும் போது என்ன சொல்றோம்னா, நான் எல்லாத்தையும் அன்னைக்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அது சரண்டர் இல்லை, அது வந்து சமர்ப்பணம் பண்ணேன்னு சொல்லணும். ஆக்சுவலா அது சரண்டர் பண்ணேன்னு இல்லை, அது வந்து சமர்ப்பணம் பண்ணேன், அன்னைக்கிட்ட எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லணும். சரணாகதி அப்படிங்கிறது அது உச்சக்கட்ட நிலை,
அதனாலதான் நான் அதை சொன்னேன். இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத அதுக்குதான் சொன்னேன் நான். சரணாகதி வேற, சமர்ப்பணம் வேற. சமர்ப்பணத்தின் உச்சக்கட்டம் சரணாகதி. நன்றி மேடம். நன்றி. ஆனா நம்ம டெய்லி பிராக்டிஸாலதான் ஒவ்வொன்றையும் நம்ம கொண்டு வர முடியும் இல்லையா? ஆமா, எல்லாத்தையும் எதுவுமே அச்சீவ் இது எதுவுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதுக்குதான் சொன்னேன் நம்ம கான்சியஸா இருக்கணும் எப்பயுமே அப்படின்னு சொன்னேன். இதுவே இந்த இன்னைக்கு அதானே படிச்சோம். இதுவே நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிறது நமக்கு இருந்தாதான் இந்த பாதையில வந்து அன்னையினுடைய கையை பிடித்து கொண்டு நடக்க முடியும் நம்மளால. நன்றிம்மா, நன்றி, ரொம்ப நன்றி மேடம். சொல்லுங்க. இந்த பேசேஜ்ல யோகம் செய்யணும் முடிவு எடுத்துட்டா பின்வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் முழு உள்ளத்தோட செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்படி செய்யறதுன்னு சொல்லலையே. அதான் சொன்னாங்களே, கான்சென்ட்ரேஷன் சொன்னாங்க. நீ வந்து உன்னுடைய இதய மத்தியில வந்து நீ கான்சென்ட்ரேட் பண்ணும். கான்சென்ட்ரேட் இன் த ஹார்ட், enter into it, go within and deep and far as you can. கடைசியில அதானே சொன்னாங்க, இன்னும் ஒருமுனைப்பட்டு உன்னுடைய இதயத்துக்குள் ஆழ்ந்து செல்ல வேண்டும். இதற்கான ஒவ்வொரு சந்தர்ப்பமும் வரும் வாழ்க்கையில, ஒவ்வொரு நிகழ்வும் ஏற்படும். அப்பெல்லாம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த யோகம் செய்யறதே, வேற எதுவும் இல்லை. இப்ப வந்து 4 பேர் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. நேத்து ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, என்ன பண்றது, அப்பப்போ வந்து எனக்கு வருத்தமா போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. இஃப் யூ ஃபீல் அன்பிளசன்ட், யூ ஆர் நாட் சின்சியர் டு மீ அப்படின்னு அன்னை சொல்றாங்க. நீ எனக்கு நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம். ஏன் எப்ப பார்த்தாலும் வருத்தத்தோட ஏன் இருக்கணும் அப்படின்னு அன்னை கேக்குறாங்க. அப்ப எனக்கு நீ நேர்மையா இல்லைன்னு அர்த்தம். அது யோகம் தானே இப்போ. சோ அதனால வந்து ஒவ்வொரு நிமிடமும் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் சோகமா இருக்கணும், ஏன் அதை போட்டு அழுத்த விடணும். அந்த நம்முடைய அந்த வைட்டல் பீயிங் இருக்கு இல்லையா, அந்த பிராணமய ஜீவன், அதுக்கு வந்து இது மாதிரி எல்லாம் அதுக்கு தேவை. ஏதோ ஒண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், ஏதோ அழுது புரளணும், அதெல்லாம் அதுக்கு தேவை. சாவித்திரியில சொல்லுவார் நெதர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. லைக் என்ன அழகான ஒரு வரி சொல்லுவாரு, என்ன வேஜஸ் வித்வுட் வேஜஸ் அப்படின்னு சொல்லுவார். ஒர்க்கர்ஸ் வித்வுட் வேஜஸ் அப்படிங்கிற பொருள்ல அதுல இல்ல, முதல்லயே வரும் அது. அதுல வந்து இது போல சொல்லுவார். அப்போ அதுல வந்து நீங்க இது என்ன சம்பளம் இல்லாத ஒரு கூலியாளி எப்படி சோகத்தோட இருப்பானோ அப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய அந்த கீழ் இயல்பு இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதோ ஒண்ணு ஃபீட் பண்ணணும், அதுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்கணும், ஏதோ ஒரு டிராமா பண்ணணும், அப்பதான் அதுக்கு வந்து அது பிடிக்கும் அது. சோ அதனாலதான் அது வந்து ஒரு சோகத்தோட இருக்கு. ஏன்னா அதுக்கு எதுவுமே நம்ம செய்யல இல்லையா, அதனாலதான். சோ ஜஸ்ட் நம்ம வந்து we have to look for the higher being. அப்போ அந்த அதுக்கு போகும்போது இதை எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு தான் போகணும். ஆனா இதை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. பட் we have to work from the mind. அதை சொல்வார் அன்னை. அது மாதிரி வரும்போது நீ திருப்பி அந்த மைண்ட் லெவலுக்கு போயிட்டு, இங்க பாரு இதெல்லாம் நம்ம அன்னை நமக்கு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம், சோ இதுல இவ்வளவு தூரம் இதுல முன்னேறி இருக்கோம் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிட்டு திருப்பியும் அடுத்த ஸ்டெப் நம்ம வைக்கணும். அது சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சப்ளிமெண்டரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நான் வந்து வில்லேஜ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய குணாதிசயங்கள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நமக்கு தெரிஞ்சிருக்குமோ, நம்ம அவங்களோட பெரியவங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துட்டு இருக்கும், அட்லீஸ்ட் சப்கான்சியஸா. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கும்போது மதர் எப்படி சொன்னாங்கன்னா, இந்த யூ ஷுட் நாட் ஹாவ், நமக்கு சுப்பீரியர் ஃபேக்கல்டிஸ்லாம் இருக்கா, அதை நம்ம உபயோகப்படுத்தணும், ஆனா சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி இருக்கக்கூடாது. அப்ப எங்கிட்ட என்ன சொன்னாங்க, யூ ஷுட் நாட் ஹாவ் தி சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி இன் டீலிங் வித் அதர்ஸ். அப்புறம் ரொம்ப ஒரு கடுமையான சொன்னாங்க, என்னன்னா, இஃப் டிவைன் வேர் டு டேக் த ஆட்டிடியூட் ஆஃப் சுப்பீரியாரிட்டி, the whole of mankind will be crushed in one moment. நாங்க இவ்வளவு பெரிய செட் அது வந்து நம்ம ஒரு சாட்டை அடி மாதிரி, நீ ஒன்னும் பெரிய நினைச்சுக்காத, கொஞ்சம்
சுப்பீரியர் நினைச்சேன்னா அதுவே பேசாம இருக்க, நீ என்ன சுப்பீரியர் நீ மனசு நினைச்சுது, நீ எல்லாரும் மாதிரி தான், எல்லாரும் ஒரு ஆஃபரிங் மாதிரி, எல்லாரும் ஒரு இது மாதிரி தான், அந்த மாதிரி தான் டீல் பண்ணணும், எல்லாரோடும் பழகணும், எல்லாரோட இன்னர் ஆட்டிடியூட் அந்த மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை. The divine will take the attitude of superiority, then the whole of mankind will be crushed in one. எவ்வளவு crushed அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. அது எப்பவுமே நான் நினைச்சுக்கணும்னு விரும்புறேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சக்சஸ் ஆகாம இருக்கேன், அது வேற விஷயம். பல சமயம் சக்சஸ் ஆகும், சில சமயம் இல்லை. அதனால் எல்லாருக்கும் நன்றி. நம்ம லேசா காமிச்சா கூட ஆரோவில்ல இதெல்லாம் நம்மள அப்படியே போட்டு நீங்க சொன்ன மாதிரி கிரஷ் பண்ணிடும், அடுத்த செகண்டே கிரஷ் பண்ணும். அதுதான் ஆரோவில். அது எப்பயுமே அந்த ஃபோர்ஸ் அன்னையினுடைய அந்த சக்தி இங்க வேலை செஞ்சுட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆரோவிலோட ஸ்பெஷாலிட்டியே. ஓகே, முடிச்சுக்கலாமா?